கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் 23 அதிகாரம் 14 வசனம். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தைக் கண்டு உன்னை விட்டு போகாத படிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. ஆமென். நம்முடைய தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மை இரட்சிக்கவும் நம்முடைய சத்துருக்களை அழித்து நம்மை பாதுகாக்கவும் நம் பாளையத்திற்குள்ளே, அதாவது நமது இல்லங்களிலே, நாம் வசிக்கும் இடங்களிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று இன்றைய தியான வசனம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் இதே வசனத்தில் மிக தெளிவாக கூறியிருப்பதை நாம் சற்று கவனமாக கேட்டு அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இந்த வசனத்தில் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். கர்த்தர் உன்னை விட்டு போகாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்மிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு நம்மை விட்டு போகாதபடிக்கு நம் பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அசுசி என்றால் அசுத்தம், அருவருப்பு, அதாவது இம்பியூரிட்டி, பொல்யூஷன் என்று பொருள்படும். தேவன் பரிசுத்தர். அவர் நம் இல்லத்திற்கு வர வேண்டுமானால் நம் இல்லமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? அவர் முதலாவது நான் உன்னை இரட்சிக்கவும் உன்னை சத்துருக்களின் கரங்களில் இருந்து பாதுகாக்கவும் உன் இல்லத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று வாக்களிக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத நேசர். ஆனால் அவர் நம்முடனேயே இருக்க வேண்டுமானால் இந்த இடமும் நாமும் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் வெறுக்கும் அருவருக்கும் காரியங்கள் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் அவற்றில் இருந்து நம்மை விலக்கி பாதுகாத்து நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும், இல்லைங்களா? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள் என்று நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டு இருக்கிறது. அது என்னன்னு பார்க்கலாமா? அவை ஆவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என்று மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால் கர்த்தர் வெறுக்கும் அருவருக்கும் இந்த 7 காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. மேட்டிமையான கண், அதாவது பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம், இல்லைங்களா? இந்த மேட்டிமை நம்மிடத்தில் இருந்தால் தேவன் எப்படி நம்மோடு இருப்பார்? அடுத்ததாக பொய் நாவு.
பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் 12:22 வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் நம்மோடே கூட இருக்க வேண்டும் என்றால் உண்மையாய் நாம் நடக்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக கூறும் அறிவுரையை கொஞ்சம் அப்படி கேளுங்களேன். நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்ற இந்த ஒரு வசனத்திலேயே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்பது ரொம்ப தெளிவாக புரிந்து விடுகிறது இல்லைங்களா? எஸ், நாம் மற்றவர்களுக்கு வேதனை தரும்படியான காரியங்களை, அது நம் சொல்லாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, அதை செய்யாமலும் பொய்யாய் அநீதியாய் அவர்கள் மீது பழி சுமத்தாமலும் நம்முடைய வருமானத்திற்கு மேலாக பணம் பெற எந்த ஒரு இழிவான காரியத்திலும் இறங்காமலும் இருந்தால் தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பாளையம் என்பது நம் இல்லம் மட்டுமல்ல, நம் உள்ளமும் கூட. இல்லம் மட்டும் பரிசுத்தமாய் இருந்தால் போதாது, நம்முடைய உள்ளமும் ஆண்டவர் அருவருக்கும் இந்த காரியங்களில் இருந்து விலகி பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் என்று. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடே கூடவே இருந்து நாம் நடக்க வேண்டிய வழியை போதித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.